பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடை வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமுன் இவமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்தநூல் பார்க்க மாட்டா அந்தரும் உணரும் மாறு வத்து தத்துவம் சொல்லுவேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வெங்கடேச முகுந்தனை என ஆட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே. நல்லது. பிரிவது எப்படி என்றங்கால் பிணமாகும் உடல் நான் என்னும் அறிவினை கொள்ள வேண்டும் ஐம்பூத விகாரமன்றோ வெறியது ஓர் துருத்தி மூக்கின் விடுவது போல் உன் மூக்கால் எரிபிராணனும் நீ அல்ல ராசத குணவிகாரம். பிரிவது எப்படி என்றங்கால் பிணமாகும் உடல் நான் என்னும் அறிவினை கொள்ளல் வேண்டும் ஐம்பூத விகாரமன்றோ வெறியது ஓர் துருத்தி மூக்கின் விடுவது போல் உன் மூக்கால் எரிபிராணனும் நீ அல்லை ராசத குணவிகாரம். இப்ப என்ன இதற்கு முந்தின பாடல்ல நாம புரிஞ்சது? நீயும் அதுவும் ஒன்றாக, நீயும் அதுவும் வேறல்ல, இரண்டும் ஒன்றே அப்படின்னு சொல்லியாச்சு. அதற்கு என்ன சொன்னாரு? பாலிலிருந்து நெய்யை பிரித்து எடுப்பது போல நீ உனக்குள்ள இருந்து உன்னை நீ கண்டுபிடித்துக் கொள், உன்னுடைய தூய உணர்வாக நீ உன்னை உணர்ன்றாரு. உடனே அதுக்கு என்ன, எப்படி? அடுத்த கேள்வி சீடன் கேட்பான்ல, நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு ஈஸியா சொல்லிட்டீங்க, எங்களுக்கு தான் பிரச்சனை, எங்களுக்கு தெரியலையே, எப்படி பிரிப்பது எப்படி? நான் எனக்குள்ள நான் எப்படி பிரிச்சுக்கிறது, எப்படி பிரிச்சு நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுதுதான் பிரிவது எப்படி என்றால் நீ எப்படி பிரித்து உணர்வது எப்படின்னு கேட்ட என்றால் அதற்கு பதில் சொல்லுகிறேன். பிணமாகும் உடல் நான் என்னும் அறிவினை கொள்ளல் வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் உடல் என்று நினைக்கின்ற இந்த நினைப்பை, இந்த அறிவை கொள்ளல் வேண்டும். கொள்ளல்னா நான் உடல் அப்படின்னோட ஓ நம்மளை நம்மளே சூசைட் பண்ணிக்க சொல்றாரான்னா அப்படி கிடையாது. நம்மளை நாமே கொல்லணுமா இல்ல வேற யாரும் கொல்லணுமாங்கிறதுலாம் அதுக்கு அர்த்தம் கிடையாது, தவறா புரிஞ்சுக்க கூடாது. நான் ஒரு சரீரம், நான் இந்த ஸ்தூல சரீரம். ஸ்தூலம்னா என்னது? நம்மளுடைய பரு உடல். இந்த உடல் மேல நமக்கு அவ்வளோ பிடிப்பு இருக்குது, அவ்வளோ பந்தம் இருக்குது. சிறு வயதுல இருந்து இந்த உடலை தான் நாம நான் நினைச்சிட்டு இருப்போம். இந்த உடலுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நமக்கு அவ்வளோ பயம், அவ்வளோ ஒரு இன்செக்யூரிட்டி. இதை சரியா வச்சுக்கணும் நாம என்ன பண்றோம்? இந்த உடல் மேல அவ்வளோ பந்தப்பட்டு வச்சிருக்கிறோம். இந்த உடல் மட்டும் இல்லாம நம்ம சுத்தி இருக்கவங்க, நம்ம உறவுகள் மேல இருக்கக்கூடிய அவங்க மேலேயும் அவ்வளவு பந்தத்தை வச்சிருக்கிறோம். இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, இங்க நாம் நம் உடல் மேல் வைத்திருக்கக்கூடிய பந்தத்தை முதலில் விட வேண்டும். நான் உடல் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த அறிவை கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு எண்ணம் தானே, நான் இந்த உடம்புன்னு ரொம்ப வருஷமா ரொம்ப ஜென்மமா நம்ம வாழ்ந்து வந்துட்டோம். இப்ப இந்த உடம்பு நான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சாதான் இந்த உடம்பு நான் இல்லைன்னு இதுக்கு அடுத்ததுக்கு போனாதான் இந்த உடம்பை விட முடியும். இந்த உடம்பை நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் ஒரு காலகட்டத்துல இந்த ஸ்தூல சரீரம் அழிவை நோக்கி செல்ல போகின்றது. அததான் இங்க என்ன சொல்ற, பிணமாகும் உடல் நான். எப்பா நீ இந்த உடம்பு நினைச்சிட்டு இருக்க, கொஞ்ச காலத்துல இந்த உடம்பு நீ விரும்பினாலும் விரும்பாட்டி உன்னை விட்டுட்டு போயிடும். நீ இந்த உடம்பை பிடிச்சிட்டு காலத்துக்கும் இருக்க முடியாது. அந்த மாதிரி யாருமே கிடையாது. நம் உறவிலோ நம் குடும்பத்திலோ நாம் பார்க்கின்ற பல இறப்புகள் நடந்தாலும் நம் கூட இருப்பவர்கள் அந்த உடலானது சிறிது காலத்திற்கு பின் இல்லாமல் போனாலும் நமக்கு அந்த வைராக்கியம் வருவதில்லை. அந்த நேரத்துக்கு ஒரு மசான வைராக்கியம் வருது. என்னடா வாழ்க்கை இது, இதெல்லாம் இப்படியே நடக்குது,
இருக்கிறாங்க. நேத்து இருந்தாரு, இன்னைக்கு பேசினாரு, இன்னைக்கு திடீர்னு ஆளை காணாம. என்ன நடக்குது உலகத்துல என்னன்னே தெரியல. உண்மையை தெரிஞ்சுக்கணும் கொஞ்ச நேரம் நம்ம நினைப்போம். அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு வெளியே வந்தோம்னா நம்மளுடைய வைராக்கியம் என்ன ஆயிடும்? காணாமல் போய்விடும். இந்த ஸ்தூல சரீரமானது அதுதான் சொல்லியிருக்காரு, ஐம்பூத விகாரம் அன்றோ. ஐம்பூதம்னா என்னது? பஞ்சபூதம். பஞ்சபூதத்தினால் ஆனது, பஞ்சீகிருதம் செய்யப்பட்ட பஞ்சபூதத்தினால் ஆனது நம்மளுடைய உடல். நம்ம ஸ்தூல சரீரம்னா என்ன அப்படின்னு தத்துவபோதத்துல படிச்சிருக்கோம். பஞ்சீகிருத பஞ்சமகா பூதைகி கிருதம் சத் கர்ம ஜன்ம சுகதுக்க போக ஆயத்தனம். கரெக்டா இல்லையா? சுகமும் துக்கமும் நடக்குவதற்கு இடமாக இது இருக்கிறது. பஞ்சீகிருதம்னா என்னது? ப்ராசஸ்டு. ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், பிருத்திவி, இந்த 5 தத்துவங்களினால் உருவான இந்த உடம்பானது காலத்திற்கும் நிலையாக இருக்காது. இந்த சரீரமானது உற்பத்தியாகும், வளரும், வளர்ச்சி அடைந்து பின்பு தேயும், ஒரு நாள் இல்லாமல் போகும். இததான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 6 விதமான விகாரத்தை கொண்டிருக்கிறது. பஞ்சபூத விகாரம்னா என்னது? 6 விதமான விகாரம் என்னது? நம்ம தத்துவபோதத்துல படிச்சிருக்கோம், எல்லாம் மறந்துருக்கும். ஜாயதே, அஸ்தி, வர்த்ததே, விபரிமனதே. மிச்சம் 2 நீங்களே ஃபில் பண்ணிக்கங்க வினஷ்யதியா. சோ பிறத்தல், வளர்ச்சி அடைதல், அப்படியே கொஞ்ச காலத்துக்கு இருக்குது. அதுக்கப்புறம் தேய்தல், அப்புறம் அழிதல். 6 இது வரும். 6 விதமான மாற்றங்கள் இந்த ஸ்தூல சரீரமானது என்ன ஆகுது? மாற்றத்திற்கு உட்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்தூல சரீரமானது நிலையானது கிடையாதுங்கிறத இங்க ஆச்சாரியர் சொல்றார். பிணமாகும் உடல் நான் என்னும் அறிவினை. இந்த உடம்பு என்னைக்குனா ஒரு நாள் இறக்க போகுது. இறந்துருச்சுன்னா, இப்ப இறந்த ஒருத்தருடைய உடலை நம்ம வீட்டுக்குள்ள ஒரு 10 நாள் வச்சிருக்க முடியுமா? ஒரு நாள் வச்சிருந்தாலே எப்ப எடுப்பீங்க? டைம் ஆயிடுச்சு, எப்ப எடுப்பீங்க? அது வரைக்கும் அண்ணே அவராச்சே இவராச்சே. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ஆயிடுது? ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமின்று பெயரிட்டு சூரியன் காட்டில் கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் முழுகி நினைப்பொழிந்தினரே. திருமூலர் அழகா அந்த இதை சொல்றாரு. ஊரெல்லாம் கூடி உட்காந்து அழுதுட்டு எல்லாம் பேசிட்டு சூரியங்காட்டில் கொண்டு போய் சுட்டிட்டு, சுடுகாட்டுல கொண்டு போய் உடம்பை எரிச்சிட்டு தண்ணியில முழுகி நினைப்பை ஒளிந்தினரே. பேரினை நீக்கி பிணமின்று பெயரிட்டு. அது வரைக்கும் ராமசாமி, கந்தசாமி, முனுசாமின்னு இருப்போம். அதுக்கப்புறம் பாடியை எப்ப எடுப்பீங்க? இன்னும் எவ்வளவு நேரம் பாடி எடுப்பாங்க? எவ்வளவு நேரம் இருக்கும்? அதுக்கு முன்னாடி வரைக்கும் ராமசாமி நல்லாதான் இருந்தாரு. அவருடைய உடம்புல இருந்து அப்ப அந்த உயிர் சென்று விட்டால் அந்த சரீரத்தை நாம் என்னவென்று அழைக்கின்றோம்? பிணம் என்று அழைக்கின்றோம், பாடின்னு சொல்லிடுறோம். அப்ப இத்தனை நாள் நாம பழகினது, இருந்தது, வாழ்ந்தது எல்லாமே அதுல இருக்கக்கூடிய உயிருக்கா அல்லது உடலுக்கா? அதுல இருக்கக்கூடிய உயிருக்குத்தான் மதிப்பு இருக்குதே தவிர உடலுக்கு, பஞ்சபூதத்தினால் ஆன இந்த உடலுக்கு மதிப்பு கிடையாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 60 வருஷம் வாழ்ந்த அதே உடம்பு அடுத்து ஒரு நாள் நம்மளோட வாழ முடியாது. நம்மளே ஒரு நாள் தனியா அந்த உடம்போட இருக்க முடியாது, பயந்துருவீங்க. கரெக்டா இல்லையா? அப்ப அந்த உடல் அதுக்கப்புறம் இருந்தாலும் அது அழுக ஆரம்பிக்கும். அது மெல்ல மெல்ல அது என்னது? அதற்கான விகாரம், அதற்கு அடுத்தடுத்த பரிணாமத்துக்கு அந்த உடம்பு இன்டகிரேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கிற இந்த உடம்பு நம்ம என்ன பண்றோம்னா, உடம்புக்கு தேவையானதை மெயின்டைன் பண்றது, தேவையான ஒரு அடிப்பு இருக்கிற வரைக்கும் அதை நல்லபடியா வச்சுக்கணுங்கிறது கரெக்ட் தான். ஆனா ஓவர் எக்ஸாசரேட் பண்ணக்கூடாது. ஒரு லிப்டிக்கு 4 லிப்ஸ்டிக் அடிக்கிறது, இந்த ஃபவுண்டேஷன் அந்த ஃபவுண்டேஷன் போட்டு நம்ம அழகா இருக்கணுங்கிறதுக்கோசரம் ஊர்ல காட்டிக்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம். ஒரு இடத்துக்கு போறோம், நல்ல டிப்டாப்பா ட்ரெஸ் போட்டுக்கிறது, ஒரு பேசிக்கான ஒரு நம்மளுடைய ஒரு பிரசன்டேஷன் பேசிக்கா இருக்கிறது ஓகே. ஆனா நம்ம அழகாக காட்டிக்கொள்ள வேண்டும், இந்த உடம்ப நான் ரொம்ப அழகாக காட்டிக்கொள்ள வேண்டும். அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். அது நினைக்கும் போது இந்த உடல் மேல நமக்கு என்ன வந்துருது? ஒரு ஆழமான நான் இப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன், இப்படி நான் இருந்தாதான் நல்லா இருக்கும். இதெல்லாம் மனமானது என்ன பண்ணுது? இந்த உடல் மேல இருக்கக்கூடிய பந்தம் தான்.
இந்த உடம்பு நான் ரொம்ப வருஷம் சின்ன வயசுல இருந்து நீங்க இந்த உடம்ப பாக்குறீங்க, ஒரே மாதிரி இருக்கா அந்த உடம்பு? உங்களுடைய ஒரு தியானமாவே எடுத்து பண்ணி பாருங்க. உங்களுடைய சின்ன வயசு போட்டோ எல்லாம் எடுத்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற எல்லா போட்டோவும் எடுத்து வச்சு ஒரு 15-20 மினிட்ஸ் உட்காந்து அந்த ஒவ்வொரு போட்டோவையும் 2 மினிட்ஸ் அதை பாருங்க. இது ஒரு மெடிடேஷன். இந்த மாதிரி நிறைய நடக்கும், நிறைய மெடிடேஷன் இருக்கு. எப்படின்னா பார்க்கும்போது நமக்கு தெரியும் 5 வயசுல நான் எப்படி இருந்தேன், இப்ப எப்படி இருக்கிறேன், ரெண்டையும் கான்டம்ப்ளேட் பண்ணணும். 10 வயசுல எப்படி இருந்தா நான் இப்ப எப்படி இருக்கிறேன், அந்த உடம்பு இப்ப அப்படியே இருக்கா? இந்த உடம்புக்கு தான் நான் இவ்வளோ மெனக்கட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த உடம்பானது அது ஒரு நிலையாக இருக்கிறதா என்றால் இல்லை, அது மாறிக்கொண்டே இருக்கின்றது. சின்ன வயதுல எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குது, இன்னும் சிறிது காலம் கழிச்சு எப்படி இருக்க போகுது. அப்ப மாற்றம் அடைகின்ற அழிவை நோக்கி செல்லுகின்ற இந்த உடல் மீது நான் வைத்திருக்கக்கூடிய இந்த பந்தம் எதற்கு என்று கான்சியஸா நம்மளுடைய விழிப்புணர்வாக அந்த உடலில் இருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். இட் இஸ் த பிராக்டிகல் டெக்னிக். அததான் இங்க சொல்றாரு. பிரிவது எப்படின்னு கேட்டேன்னா, நீ நீ இந்த உடம்பு மனசு புத்தி எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிற, நீ எப்படி பிரிக்கணும்னா உடம்பு நான் இல்லைன்னு புரிஞ்சுக்கோ. அந்த புரிஞ்சுக்கிறதுனா, சாமி நீங்க சொல்லிட்டீங்களா உடம்பு நான் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுன்னா, அப்படி எல்லாம் புரியாது. புரியுதா இல்லைங்களா? நம்ம எப்படிலாம் நம்ம சப்கான்சியஸ்ல இந்த உடம்பு மேல ஒரு பொசசிவ்னஸ் வச்சிருக்கோம், இந்த உடம்பு மேல ஒரு ஆதிக்கம் செலுத்துறோம், அந்த உடம்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு புரியாது. அத பல கோணத்துல இருந்து இத நம்ம தபஸ் பண்ணி இந்த உடம்பு மேல இருக்கக்கூடிய அந்த பந்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணணும், விட்ரா பண்ணிக்கிட்டே போகணும். அதனால ஒரு மெடிடேஷன் பண்ணுவோம். ஜென்ரலா காசில நாங்க மணிகர்ணிகா காட்டிருக்கோம். அங்க பாத்தீங்கன்னா டெய்லி நிறைய சவங்கள் வரும், 100-200 சவங்கள் டெய்லி எரியும். அங்க உக்காந்துட்டே இருப்போம், காலைல இருந்து நைட்டு வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா அங்க நிறைய பேர் மெடிடேட் பண்ணுவாங்க. இந்த உடலானது அப்படியே அது வெந்து எரிஞ்சு கொப்பளம் வெடிச்சு உடம்பு எறும்பு லாஸ்ட்ல ஒரு சட்டியில கொஞ்சம் இதை போட்டு கொடுப்பாங்க. வரும்போது வரும் ராம் ராம் சத்யஹே ராம் ராம் சத்யஹேன் டே நைட்டா அவங்க என்ன ஸ்டாண்ட் பண்ணிட்டு கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி கங்கையில 3 தடவை முக்கி எடுத்து வச்சு எரிப்பாங்க. அது வரைக்கும் அதுக்கு இருக்கிற மவுசு, அதுக்கப்புறம் இருக்கிற மவுசு, இந்த உடம்பு எப்படி அது இதாகுது அப்படின்னு பார்க்கவே நமக்கு அதெல்லாம் பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பயம் வரும். அது பயம்னா சாதாரண பயம் இல்லை. ஐயோ, ஒரு வாட்டி சும்மா அப்படி பார்த்துட்டு போறது தெரியாது. தொடர்ந்து அதை உட்காந்து பார்க்கும்போது மனதுல ஒரு விதமான இன்செக்யூர் ஃபார்ம் ஆகும். அந்த பயத்தை, அந்த பயம் வேற ஒன்றும் இல்லை, நமக்கும் இப்படி ஆகுமோ, நமக்கு அதாயிடுச்சோ, நம்ம அப்படி நம்மளோட இந்த நான் இந்த உடம்புல அப்படி ஒரு பயத்தை உருவாக்கும். அந்த பயத்தை கிராஸ் பண்ணணும். நாம இந்த உடம்பு மேல இருக்கக்கூடிய அந்த பந்தம் தான் நமக்கு அந்த பயத்தை எல்லாம் உருவாக்குறது, இன்செக்யூர் ஃபீலிங். அப்ப இந்த உடம்பு நானல்ல அப்படிங்கிறதுக்கு தேவையான எல்லா விதமான வழிமுறைகளையும் பின்பற்றி நம் மனதிலே நம் புத்தியில ரொம்ப ஸ்திரமா இதோட நம்ம விலகி இருக்க கத்துக்கணும். அதுக்கு தான் எல்லா தபஸும் பண்றது. மேஜர் ப்ராப்ளம் இங்கதான் இருக்குது. நம்ம பண்ணக்கூடியது மெடிடேஷன், தியானம், உள்நோக்கி போறது ஒரு பக்கம் இருந்தாலும், வாழ்க்கை முறையில நாம ஏன் சிம்பிளிசிட்டியை ஃபாலோ பண்றோம், வாழ்க்கை முறையில ஏன் நாம ஒரு எளிமைத்தன்மையும் இந்த மாதிரியான வாழ்க்கைகள் எடுத்து, சில பேர் சன்னியாசம் எடுத்துக்கிறாங்க, சில பேர் நிறைய பாபாக்கள் பாத்தீங்கன்னா அகோரியா இருப்பாங்க, இல்லாட்டி நாகா பாபாவா இருப்பாங்க. இந்த சரீரம் நான் அல்ல அப்படிங்கிறதுக்கோசம் சரீரத்துல இப்ப துணிங்கிற அந்த உணர்வை துணிங்க போட்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இத இது நான் அல்லங்கிற அந்த மைண்ட்ல புத்தியில அது தொடர்ந்து இருக்கணும்னா, இந்த சரீரத்துல எதுவும் இது கண்டுக்காம இது அப்படியே விடும்போது அந்த புத்தியில அது எப்பயுமே விழிப்புணர்வுல இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நிறைய பிராக்டிசஸ் இருக்கு, வினோதமான நிறைய பிராக்டிசஸ் இருக்கு. எதுக்குன்னா இந்த உடம்பு நான் அல்ல அப்படின்னு விடுறது. சில பேர் கண்ணாடி எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, மிரர்ல நம்மளோட உடம்பு 6 பேருக்கு கண்ணாடி வச்சுட்டு அது முன்னாடி உட்காந்துரு, நம்மளையே நம்ம பார்த்து இந்த உடம்பு நான் அல்ல, நான் இந்த உடம்பு நான் அல்ல, இந்த உடம்பு நான் அல்ல, நம்மளுடைய எப்படிலாம் இது வளர்ந்தது, இது எப்படி இருக்குது, இந்த உடம்பு நான் அல்ல அப்படின்னு இந்த கான்டம்ப்ளேஷன் மூலியமா நம்மளுடைய சரீரத்தை நம்மளே பார்த்து அது மேல இருக்கக்கூடிய இது நாள் கணக்குல அது நம்மளுடைய அந்த உள்ள இருக்கக்கூடிய பந்தம் கொஞ்சம் கொஞ்சமா போகும். இப்ப இதுக்கு முன்னாடி உடைய பாடல்ல தத்துவமசி மகா வாக்கியம்னு ரொம்ப ஈஸியா நீங்களும் பிரம்மமும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா இத பரோட்சமா கேட்டாச்சு, இது அப்ரோக்ஷமா உள்ளுக்குள்ள ஒரு புரிதல் வர்றதுக்கு வாழ்க்கை பல ஜென்மங்களாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
வாழ்க்கையில பல வருடங்களாக இதுக்கு தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப சொல்ற இந்த விஷயத்துக்கு தான் பிரிச்சு பார்க்கணும், நேத்தி பண்ணி பார்க்கணும். நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் புத்தி அல்ல, நான் பிராணன் அல்ல, நான் இந்திரியம் அல்ல, இது எல்லாம் இல்ல 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 என்னன்னு பிரிச்சு பார்க்கறதுக்கான டெக்னிக் தெரியணும். அதை கரெக்டா பார்க்கணும், கரெக்டா வழிமுறை இருக்கணும், கைடு இருக்கணும். இவ்வளவு விஷயம் இருந்து அப்பதான் நம்ம இது வேணா வெளியில பண்ற விஷயம் இல்ல, உள்ளுக்குள்ள நம்ம ரொம்ப சட்டுலா நடக்கிற விஷயம். சோ முதல்ல என்ன சொல்றாரு, உடல் நான் என்னும் அறிவினை கொள்ளல் வேண்டும் ஐம்பூத விகாரம். இந்த உடம்பு எதனால ஆணுச்சு? 7 தாதுக்கள்னு சொல்றாங்க, 8 தாதுக்கள்னு சொல்றாங்க. என்னென்ன தாதுக்கள் இருக்கு? சப்த தாதுக்கள். நம்மளுடைய தோல், மாமிசம், எலும்பு, எலும்பு மஜ்ஜை, உள்ள ஒரு தோல் இருக்கு, மேல இருக்கிறது சருமம், உள்ள இருக்கிறதுக்கு பேர் துவக்கும்பாங்க. அப்புறம் மாமிசம், அப்புறம் நரம்புகள் இருக்கிறது, ரத்தம் இருக்கிறது, குருதி, எலும்பு, எலும்பு மஜ்ஜை இருக்கிறது, எலும்பு மஜ்ஜையில இருக்கக்கூடிய ரசம் நம்மளுடைய சுக்ல ஸ்ரோனிதம். இந்த 7 தாதுக்களும் சேர்ந்துதான் இந்த சரீரம் ஆகுது. இந்த 7 தாதுக்களும் எதுல உற்பத்தி ஆகுது? அன்னமய கோஷத்துக்கு படிச்சிருப்போம்ல, அன்ன ரசேவேன, அன்னத்திலிருந்து உற்பத்தியாகி அன்னத்திலே வளர்ந்து அன்னத்திலே நிலை பெற்று அன்னத்திலே அழிகின்றது. இந்த அப்படி எது இருக்கின்றதோ அதை நாம் அன்னமய கோஷம் என்று படிச்சிருக்கிறோம். அன்னமய தத்துவபோதம் அந்த இதுல ஆக்சுவலி இந்த டாபிக் ஃபுல்லா அந்த இதுல இருந்து வர்ற விஷயம்தான். நீங்க அது அன்ன ரசேவேன பூத்வா அன்ன ரசேவேன விருத்தி பிராபிய அன்னரூபா பிருத்திவியாம் யத் விலியதே தத் அன்னமய கோசக ஸ்தூல சரீரம். சோ இந்த கோஷமாகிய, கோஷம் என்றால் என்ன? உரை. வாளுக்கு உரை இருப்பது மேல இருக்கிறது தான். இந்த ஆத்மாவை எது உரை போல மறைத்திருக்கின்றதோ, என்னை மெய் உணர்வாக உணர விடாமல் எது அதன் மேல் துணி போல சுத்தி கொண்டு ஏதோ ஒரு மறைப்பு இருக்கிறதோ, கவர் போல அதை 5 லேயர் இருக்குது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த 5 கோஷங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு லேயரா இருக்கிறதுனால இதுக்குள்ள இருக்கக்கூடிய என்னுடைய மெய் உணர்வை என்னால் நான் அதுவாக இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியவில்லை. அப்ப தடுக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு லேயரையும் ஒவ்வொரு கோஷத்தையும் நீக்க வேண்டும். முதல்ல அவர் சொல்றது அன்னமய கோஷம். பஞ்சபூத விகாரம் அப்படின்றார்ல, பஞ்சபூத விகாரம் அன்றோ. பஞ்சபூத விகாரம்னாலே இந்த 6 விதமான மாற்றம் நம்ம உடம்புல நடக்குது இல்ல, அதத்தான் இங்க அவர் சொல்றாரு. அந்த மாதிரி எல்லாம் இருக்க, அந்த மாதிரி மாறக்கூடிய இந்த உடம்புன்னு தெரிஞ்சு இந்த உடம்பு மேல இருக்கக்கூடிய என்ன வருது? பஞ்சீகிருத பஞ்சமகா பூதைகி கிருதம் சத் கர்ம ஜன்யம் சுகதுக்காதி போயாயத்தனம் சரீரம் ஜாயதே அஸ்தி வர்த்ததே விபரிணமதே அபக்ஷியதே வினஷ்யதி சத்விகார ஏதத் ஸ்தூல சரீரம். இந்த ஸ்தூல சரீரம் இந்த 6 விதமான மாற்றங்களுக்கு உட்படுகிறது. பிறக்கிறது, இருக்கிறது, வளர்கிறது, மாறுகிறது, தேய்கிறது, அழிகிறது. இந்த 6 மாற்றங்கள் அடையக்கூடிய, அன்னத்தினால் உற்பத்தி ஆகக்கூடிய இந்த சரீரம் நான் அல்ல அப்படின்னு நமக்குள்ள தீர்க்கமான ஒரு தெளிவு ஏற்பட வேண்டும். இதுதான் ஃபர்ஸ்ட் நீக்கப்பட வேண்டிய விஷயம். இதிலே நம்ம ஸ்திரமா நீக்க அது இருந்தாதான் அதற்கு அடுத்து பிராணமய கோஷத்துக்கு போக முடியும், அதற்கு அடுத்து மனோமய கோஷத்திற்கு போக முடியும், அதற்கு அடுத்து விஞ்ஞானமய கோஷத்திற்கு போக முடியும். இப்ப அடுத்த லைன்ல என்ன சொல்றாரு? வெறியது ஓர் துருத்தி மூக்கின் விடுவது போல் உன் முக்கால் எரி பிராணனும் நீ அல்ல ராசத குணவிகாரம். வெறியது ஓர் துருத்தி அப்படின்னா நம்ம இந்த இரும்பு செய்வாங்க, இரும்பு அந்த அடிச்சு, நான் கூடஸ்தான் சொல்லிருக்கேன், இரும்பு அந்த கொல்ல பற்ற இருக்கு பாத்தீங்களா, அங்க பாத்தீங்கன்னா கரியெல்லாம் போட்டு காத்து அடிச்சு அடிச்சு அந்த ஹீட்டை பழுக்க வைப்பாங்க. ப்ளோயர் இருக்கும். இப்ப ப்ளோயர் யூஸ் பண்றாங்க எல்லாருமே. அந்த காலத்துல துருத்திமோ, நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா மண் அடுப்பு இருந்தா ஊதுகோல் இருக்கும், ஊதிக்கிட்டே இருப்போம். அந்த காத்து உள்ள போய் அது என்ன பண்ணும்? அந்த அனலை அப்படியே மெயின்டைன் பண்ணும், இல்லாட்டி அனலை அதிகமாக்கும். இப்ப இதே ஒரு பற்றையில இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, மாட்டு தோலாலான ஒரு துருத்தி மாதிரி வச்சிருப்பாங்க, ஒரு பலூன் மாதிரி இருக்கும். அது இப்படி இப்படி அழுத்த அதுக்குள்ள காத்து போய் அது அதுல இருந்து வரக்கூடிய காத்து அந்த அந்த கறி அங்க இருக்கும், கறியில போய் பட்டு அந்த நெருப்பை இன்னும் அனலை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த தோளாலான அந்த துருத்திக்குள்ள அடிக்கிற காத்து போல வெறியது ஒரு துருத்தி, தோளினால் ஆன ஒரு துருத்தியில
மூக்கின் விடுவது போல் அப்படின்னா என்னது? நம்ம உடம்பு தான் சொல்றாருங்க. நம்ம தோளால் ஆன இந்த உடம்புல பிராணன் என்று உள்ளுக்குள்ள காத்து உள்ள போயிட்டு வந்துகிட்டே இருக்குல்ல, நம்ம பிராணனை என்ன பண்றோம்? உள்ள எடுத்து வெளியே விட்டுக்கிட்டே இருக்கிறோம்ல, இந்த உடம்புல காத்து உள்ள போய் அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம்ல, அதுதான் சொல்றாரு. வெறியது ஒரு துருத்து மூக்கின் விடுவது போல் உன் மூக்கால் எரி பிராணனும் நீ அல்ல, அப்படி உள்ளே சென்று வருகின்ற பிராணனும் நீ அல்ல என்று புரிந்துகொள். நெக்ஸ்ட் லெவல். ஃபர்ஸ்ட் சரீரம் நான் அல்லன்னு வரணும். அதுவே பெரிய தபஸ். நான் வேணா கொஞ்ச நேரத்துல சொல்லிட்டேன், பட் இதை நீங்க உணர்றதுக்கு பெரும் தபஸ். நம்ம நிறைய விஷயம் செய்ய வேண்டியது இருக்குது. யாருக்கு எப்படி உடம்புல அட்டாச்மெண்ட் இருக்கு, என்ன மாதிரி அட்டாச்மெண்ட் இருக்குன்னு உங்களுக்கு கஸ்டமைஸ்டா இருக்கும். அது நீங்க தான் உங்களுக்குள்ள நீங்க கண்டுபிடிச்சு அதை எப்படி விடணும், எந்த மாதிரி நம்ம பந்தத்தை விடணும்னு நம்ம அது ஒர்க் பண்ணணும். அதுக்கு நிறைய தபஸ் பண்ணி நம்ம அதுல இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும். உடம்பு மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு பொசசிவ்னஸை லூஸ் பண்ணணும். அப்புறம் பிராணனுக்கு வரணும். இந்த பிராணன் நானல்ல, இந்த துருத்தி போல இந்த இருக்கக்கூடிய இந்த காற்று பைக்குள்ள இருக்க இந்த காற்று, இந்த பை, இந்த தோளால் ஆன இந்த பையுக்குள்ள காத்து போயிட்டு வந்துட்டே இருக்குல்ல, இந்த பிராணனும் நான் அல்ல என்று நீ அல்ல. ராசத குண விகாரம். இங்க ரஜோ குண விகாரம் அப்படிங்கிறாரு. ரஜோ குணத்தினால் உருவானதுதான் இந்த பிராணன். இப்ப உங்களுக்கு இது சொல்லும் போது உங்க மைண்ட்ல வந்து சிருஷ்டியில வர்றதுன்னு அவங்க ஞாபகம் வரணும். என்ன ஞாபகம் வரும்? சத்துவகுணத்துல எது வருது? மாயையிலிருந்து 3 குணம் இருக்குது. 3 குணத்துல இருந்து அது விகாரம் ஆகுது. அதுல இருந்து ராஜச குணத்துல எது வருது? சத்துவகுணத்துல எது வருது? தமோ குணத்துல எது வருது? அந்த தமோ குணத்துல இருந்து தமோ சத்துவம், தமோ ரஜம், தமோ அதுல தமோ சத்துவத்துல தான் என்ன வருது? ஞானேந்திரியங்கள், மனம், புத்தி வருது. தமோ ரஜத்துலதான் பிராணன் வருது. பிராணனோட சேர்த்து கர்மேந்திரியங்கள் வருகிறது. இதெல்லாம் இங்க இருக்கணும். அப்பதான் நமக்கு சார்ட் அப்படியே வரும். இல்லாட்டி நான் சொல்ற வார்த்தைகள்லாம் எதுவுமே ஞாபகம் இருக்காது. அப்ப ராசத குண விகாரம் அப்படின்னா என்னது? கர்மேந்திரியங்கள் ஆகிய வாக்கு, அதுக்கப்புறம் கை, கால், குறி, குதம், வாக்கு, பாணி சொல்லுவோம்ல, அந்த கர்மேந்திரியங்கள் 5ம் பிராணன், பிராணன், வியானன், உதானன், சமானன், என்னது பிராணன், அபானன், பிராண, அபான, வியான, உதான, சமான, இந்த 5 பிராணன் முக்கிய பிராணன். இதுல சப் பிராணன் இருக்கும். நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன். இந்த 10 பிராணன்களும் கர்மேந்திரியங்களும் ரஜோகுணத்திலிருந்து வெளிப்பட்டவை. இதத்தான் பிராணமய கோஷம் என்று நாம் சொல்லுகின்றோம். கரெக்டா? இந்த பிராணமய கோஷத்தையும் நீக்க வேண்டும். நான் பிராணன் அல்ல அப்படின்ற ஒரு தெளிவு நமக்குள்ள வர வேண்டும். இந்த சரீரத்தை விட்டு போகும்போது, இந்த 10 பிராணனும் சரீரத்தை விட்டு விலகும் போதுதான் அது இறப்பு. இந்த தனஞ்சயன்ற அந்த பிராணன் வெளியே போலினாலோ, தேவதத்தன்ற பிராணன் வெளியே போலினாலோ நம்ம உடம்பு இருக்கும். உயிர் வேணா வெளியே போயிட்டு வரலாம். அதை தான் அவன் கூடு விட்டு கூடு போயிருதுன்னு சொல்லுவான். உடம்புல ஒரு பிராணன் இருக்கும். அந்த பிராணன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும் உடம்பு கெட்டு போகாம. அதனால திருப்பி வந்துக்கலாம். ஆனா இந்த இறந்தவங்க, நார்மலா இறந்தவங்க உடல் ஏன் அழுகி போகுதுன்னா, இந்த பிராணன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா 10 பிராணனும் வெளியே போக ஆரம்பிச்சிது. கம்ப்ளீட்டா வெளியே போயிடுச்சுன்னா டீஇன்டகிரேட் ஆயிடும். அதுதான் இதற்கான வித்தியாசம். சோ இப்ப இந்த மாதிரி உள்ள தொடர்ந்து நம்ம நம்ம என்ன சொல்றோம்? உயிரே நம்ம பிராணன் தான் சொல்றோம். என் பிராணனை வாங்காத, ஏன் என் பிராணனை வாங்குற? அப்ப நான் என்றதே நம்ம நினைக்கிறது என்னது? பிராணன் தானே நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புன்னு நினைக்கிறோம். அதுல கொஞ்சம் யோசிச்சா என்னுடைய மூச்சு தான் நானு, அதுதான் என் உயிர், அது இருந்தா நான் உடம்புல இருக்கேன். அந்த உயிர் போயிடுச்சுன்னா நான் இல்லை. அப்ப அடுத்த லெவல் எதுக்கு வரும்? இந்த பிராணனுக்கு வரும். அப்ப நான் பிராணன் அல்ல. பிராணன் இல்லை என்றாலும் நான் இருக்கின்றேன். இந்த உடலிலே சுவாசம் நின்று போனாலும் நான் அழிவதில்லை, நான் இருக்கின்றேன். உடல் அழிகிறது, அதிலே வரக்கூடிய இந்த ஸ்தூல பிராணன் நின்று விடுகிறது. ஆனால் நான் என்ற இந்த முக்கிய பிராணன் சொல்லக்கூடிய அந்த ஜீவன் அழிவது கிடையாது. மனம், புத்தி அழிவது கிடையாது. அதத்தான் இங்க சொல்றார். இந்திரியங்கள் அழிஞ்சு விடுகிறது. இந்த பிராணன் போனதுக்கு அப்புறம் பேச முடியுமா? பிராணன் போனதுக்கு அப்புறம் கை காலை வச்சு ஏதாவது அசைக்க முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப இதுக்கான அர்த்தம் என்னன்னா, அனாத்மாவில் இருந்து பிரித்து அறிவது எப்படி என்று கேட்பாயாகில், இதுக்கான பாட்டுக்கான அர்த்தம், அனாத்மான என்னது? உபாதி தான். ஆத்மா அல்லாதது அனைத்தும் அனாத்மா, உபாதிகள், 3 சரீரங்கள். அனாத்மாவில் இருந்து பிரித்து அறிவது எப்படி என்று கேட்பாயாகில்,
சில நாளில் பிணமாக சிதைந்து போகும் அன்னமய கோஷமான ஸ்தூல சரீரத்தை ஆன்மா என்று கருதும் மயக்கத்தை கெடுக்க வேண்டும். நான் இந்த ஸ்தூல சரீரம் என்ற எண்ணத்திலிருந்து அறிவுபூர்வமாக விடுபட வேண்டும். அந்த அறிவை அதாவது உடல் நான் என்னும் அறிவை தான் கொல்லணும்னு சொல்றாரே தவிர ஆளை கொல்ல சொல்லல. நம்ம என்ன நினைச்ச கூடாது, நான் சரீரம் அப்படின்றத புத்தியை என்ன பண்ணணும், டிராப் பண்ணணும். அதை விட்ரா பண்ணிட்டு நாம அது இல்லைன்றத புரிஞ்சுக்கணும்னு தான் சொல்றாரு. அதனாலதான் ஸ்தூல சரீரத்தை ஆன்மா என்று கருதும் மயக்கத்தை கெடுக்க வேண்டும். இந்த உடம்பு ஆன்மா கிடையாது, வெளியில இருக்க எந்த உடம்பு ஆன்மா கிடையாது. அந்த சரீரம் ஐம்பூதங்களின் காரியம் அல்லவா. வெறுமையான ஒரு தோல் துருத்தி மூக்கினால் காற்றை விடுவது போல உனது மூக்கின் வழி வீசுகின்ற ஜடமான பிராணவாயும் நீ அல்ல. பிராணமய கோஷம் சூட்சும பூதங்களின் ரஜோகுண காரியம், ஆதலால் அதுவும் நீ அல்ல. அப்ப பிராணமய கோஷமும் நீ கிடையாது, அன்னமய கோஷமும் நீ கிடையாது, சரீரம் நீ கிடையாது, பிராணன் நீ கிடையாது. நமக்கு இங்க இப்படி நீ ஸ்டெப்பா உன்னை நீ நேர்த்தி பண்ணிக்கிட்டே போ. இப்ப அடுத்து என்ன வரும், மனோமய கோஷம் வரும், விஞ்ஞானமய கோஷம் வரும், அதுக்கடுத்து ஆனந்தமய கோஷம் வரும். நல்லது.